குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருத வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 10/3/2024ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6 மணி 26 நிமிடம். திதி இன்று மாலை 3 மணி 39 நிமிடம் வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் அதிகாலை 4 மணி 50 நிமிடம் சதயம், பின்பு புரட்டாதி. நாம யோகம் மாலை 5 மணி 14 நிமிடம் வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் மாலை 3 மணி 39 நிமிடம் வரை நாகவ கரணம், பின்பு கிம்ஸ்துக்கன கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6 மணி 25 நிமிடம் வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை நண்பகல். கூலிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசுல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் அமாவாசை. இது அமாவாசை அப்படின்னாலே நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் ஒரு வழிபாடு சொல்ல போறேன், அதன்படி செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம், கொண்டு செல்லக்கூடிய பொருள், அதெல்லாம் பார்க்கலாம். கும்ப லக்னம். லக்னத்துக்குள்ளே சனி பகவானும் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். மீனத்தில் புத பகவானும் ராகு பகவானும், மேஷத்தில் குரு பகவான், சிம்மத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் அங்காரக பகவான். சரி, இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கூடிய இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் வழிபாடு மிக முக்கியமானது. இன்னைக்கு கண்ணூறு கழித்தல் அப்படின்றதும் இன்னைக்கு ஒன்று உண்டு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையோட அமாவாசை வர்றதுனால இன்னைக்கு கண் திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள், ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க, அதுல வசம்பு வைங்க, அது கூட கஸ்தூரி மஞ்சள் துண்டு, தூள் வேண்டாம், துண்டா வச்சு, அது ஒரு மாதிரி துண்டு சின்ன சின்ன பீஸா வரும், வாங்கி வச்சுக்கோங்க. அது கூட வச்சுட்டு அது கூட பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சு கொண்டு போங்க. வியாபாரம் செழிப்பா இருக்கும். இன்றைய தினம் வியாபாரம் செய்கிறவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அருமையா இருக்கும். சரி, இன்னைக்கு அமாவாசை. ஆத்ம தீபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆத்ம தீபம்னா என்ன? ஆத்மானா என்ன? முன்னோர்கள் தானே, அவர்களுடைய ஆன்மாவை நம்ம சாந்தி செய்யணும் இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல முன்னோர்கள் இறந்தாங்க, அவங்கெல்லாம் யாருமே எங்க வீட்டுல இருக்க மாதிரியே இல்லை, அவங்க துணை எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சரி, இதுக்கு என்ன செய்யலாம்? அதுவும் இந்த அமாவாசை மிக முக்கியமானது இல்லையா? மசான கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இன்றைய தினம் காலையில தர்ப்பணம் கொடுக்கறவங்க கொடுத்துட்டு வரலாம், கொடுக்காதவங்க பரவாயில்லை. சில பேர் அமாவாசையே செய்ய மாட்டாங்க, ஏன்னா நேரமின்மை காரணமாக. நேரம் இருக்காது அவங்களுக்கு, மாசம் மாசம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்காது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். என்ன விஷயம் செய்யலாம்? காலையில எழுந்துருங்க, குளிங்க, சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு முன்னோர்களுடைய படத்தை வச்சு அவர்களுக்கு செய்ய வேண்டியது தொடச்சி பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுட்டு தீபம் ஏற்றி படையல் போட்டு படைச்சிட்டு அதை கொண்டு போய் காக்காக்கு வச்ச பிறகு
எள்ளு கலந்து வைங்க. கொஞ்சோண்டு எள்ளு அது உள்ள வச்சு முன்னோர்களுக்கு அதே மாதிரி அந்த படத்தை வச்சு நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சு படையல் போட்டு அந்த சாதத்தை காக்காக்கு வச்சுட்டு, நல்லா புரிஞ்சு, காக்காக்கு எள்ளு கலந்து கொண்டு போய் வச்சுட்டு, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது கோவில் இருந்தால் வீட்டுல உள்ளவங்கள யாரும் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு போங்க. காலையிலேயே இதை செய்யுங்க. சீக்கிரமாவே சமைச்சு படைச்சிருங்க. படைச்சிட்டு நேரா கோவிலுக்கு சென்று, கோவில்னா எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அங்க அரச மரம் வேப்ப மரம் இருக்கும். அரச மரம் இல்லாத இருக்காது. அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு கோவில்ல போயிட்டு கீழே விநாயகரோ அதுவோ இருக்கோ இல்லையோ அதை பத்தியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. நமக்கு தேவை அரச மரம். அந்த அரச மரத்துக்கு கீழே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு, பெரிய அகல் விளக்கா வாங்கிக்கோங்க. ஓரளவுக்கு ஒரு 100 கிராம் எண்ணெய் பிடிக்கிற மாதிரி ஒரு அகல் விளக்கு வாங்கிட்டு, அதுல பாத்தீங்கன்னா பஞ்சு திரி, நல்ல பஞ்சு திரி போட்டுட்டு, இந்த நூல் திரிலாம் போடாதீங்க, பஞ்சு திரியா வாங்கி வச்சுட்டு, வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் அங்க வைங்க. கொஞ்சம் பூ அங்க வச்சுட்டு, நீங்க உங்களுடைய வேணும்னா நீங்க உங்க வீட்டுல இருந்து யார் இறந்தாங்களோ அவங்க படத்தை கூட கொண்டு போய் வச்சு கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா தேவையே கிடையாது. அது வைக்கணும்ன்றதும் அவசியம் இல்லை. உங்க மனசுக்கு திருப்தி வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். அது ஏத்திட்டு உட்கார்ந்து ஒரு 20 நிமிஷம் அதே இடத்துலயே உட்கார்ந்து, வீட்டுல எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, குடும்பத்துல சிக்கல் இருக்கு, குடும்பத்துல பணப்பிரச்சனை இருக்கு, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகல, இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை, உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைய அந்த முன்னோர்களிடம் சொல்லணும். சொல்லி நீங்க எங்க குடும்பத்துல இருந்து எங்களுக்கு பக்கபலமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டணும். வேண்டி ஒரு 20 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து அவங்கள மணக்கண் முன் நிறுத்தி வேண்டி, சரி இந்த தீபம் ஏத்தனமே எண்ணெய் ஊத்தணும் அப்படின்னா கடுகு எண்ணெய் ஊத்துங்க. கடுகு எண்ணெய் ஊத்தி, நல்லெண்ணெய்லாம் ஊத்தக்கூடாது, கடுகு எண்ணெய் ஊத்தி தீபம் ஏற்றிட்டு அதன் பிறகு உட்கார்ந்து பூஜை எல்லாம் இந்த மனசார வேண்டி, முன்னோர்கள் நீங்க எங்க வீட்டுல இருந்து எங்களுக்கு பக்கத்துணையா இருங்க, எங்க கஷ்டத்தை எல்லாம் போக்குங்க, உங்களுக்கு என்னென்ன மனசுல தோணுதோ அதையெல்லாம் சொல்லுங்க. சொல்லி வழிபாடு பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க சாப்பிடலாம். அப்போ உங்களுக்கு முன்னோர்கள் பக்கத்துணையாக இருப்பார்கள். முன்னோர்கள் தான் நமக்கு. ராகு கேது யாருன்னா முன்னோர்கள் தான். சரிங்களா? இது செய்யுங்க. இதுக்கு பேரு ஆத்ம தீபம் அப்படின்னு பேரு. இந்த ஆத்ம தீபம் அப்படின்றதுக்கு இதுதான் அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் வீட்டுல சொல்லுவாங்க, எங்க வீட்டுல இறந்தவங்களே யாருமே இல்லைங்க, குலதெய்வமே யாருமே இல்லைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர்களெல்லாம் இந்த வழிபாடு செய்யும் போது, அதுவும் இந்த அமாவாசை தருணத்தில் ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வருகின்ற இந்த அமாவாசை மிக அற்புதமான ஒரு அமாவாசை. இந்த அமாவாசை யாரும் தவற விடாதீர்கள். 2 விஷயம் செய்யலாம். 1 இந்த ஆத்ம தீபம் ஏத்துவது, 2 கண்ணூறு கழித்தல். இது 2 செய்யுங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். முன்னோர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நீண்ட நாள் ஆசைகளெல்லாம் நிறைவேறும். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும். பிரியமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்பாராத சிலரின் சந்திப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும். வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். திடீர் தன வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். இன்றைய நாள் முயற்சி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய தென்மேற்கு திசை, அதிசய 6 நட்ச நிறம், ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க.
அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். பரணி நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நட்பு வட்டாரம் விரிவடையும். உடன் பிறந்தவர்கள் பொறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்க. ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் கைகூடும். சமூக பணிகள்ல ஆதரவு மேம்படும். வியாபாரத்தில் பொறுமை தேவை. எதிர்காலம் சார்ந்த சில வேலையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அலுவலகத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை. அதிசயன் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புணர்ந்து எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல, குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். திடீர் தன வரவு, அதனால உங்களுக்கு சேமிப்பு மேலோங்கும். இழுபறியான சில வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் வருகை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் குறையும். உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும். சிந்தனையில சில மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் நட்பு நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை. அதிசயன் 3ஆம் எண். அதிர்ஷ்ட வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் சுயமா சிந்தித்து செயல்படுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மிக கவனமாக இருக்கணும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டு விலகும். உங்களுடைய பேச்சில ரொம்ப கனிவு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நல்ல மதிப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வீட்டில் உள்ளவர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள். அலுவலகத்தில் சிறு சிறு விமர்சனங்கள் தோன்றி மறையும். உங்கள் மீதான அரசு தொடர்பான வேலையில விழிப்புணர்வு தேவை. இன்றைய நாள் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க. சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். விநாயகர் பெருமானை வணங்கிட்டு போங்க. அதிசய தெற்கு திசை. அதிசயன் 6ஆம் எண். அதிர்ஷ்டம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்த. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்கார் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்க. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். சுபம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்துல பொறுப்புகள் மேம்படும். மனதில் எதிர்காலம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்பு கிடைக்கும். வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். உயர் அதிகாரிகளின் அறிமுகம்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்வு செய்து இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை. அதிசயன் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் மேம்படும்.
அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்கு அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை அறிவிங்க. சக ஊழியர்களிடத்தில் நிதானம் தேவை. மனதில் ஒரு புதுவிதமான கனவுகள்லாம் பிறக்கும். சிலரின் அறிமுகங்களின் மூலம் திருப்பங்கள் ஏற்படும். இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு குடும்பத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். அதே சமயத்துல ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. வித்தியாசமான சிந்தனைகளால் உங்களுக்கு மனதில் ஒரு விதமான குழப்பங்கள்லாம் ஏற்படும். தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். ரொம்ப நன்மையாக இருக்க. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வீடு மனை சார்ந்த கடன் உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு எதையும் செய்ய வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் தன்னம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுப்பீங்க. சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் போட்டிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். எதிர்பார்த்த சில வாய்ப்புகள்லாம் சாதகமாக இன்னைக்கு அமையும். இன்றைய நாள் மதிப்பு மரியாதை பெருமை நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள்லாம் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்களின் சேர்க்கை ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் கிடைக்கும். பழைய சரக்குகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். எதிலும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் நல்ல யோகம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள்லாம் குறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு மனதில் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும். காலில் சிறு சிறு வலிலாம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மனதளவில் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. வியாபாரம் தொடர்பான பணியில சில மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்துல பொறுப்போடு செயல்படுவது நல்லது. உடன் பிறந்தவர் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க. ஆக்கப்பூர்வமான நாளாக இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சிந்தனையில தெளிவு பிறக்கும். ரகசியமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சிலரின் அறிமுகம் உண்டாகும். உத்தியோகத்தில் ஒரு விதமான சோர்வுகள்லாம் தோன்றி மறையும். திடீர் முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் ஏற்படும். ஆசைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.